எனக்கு பிரியமானவர்களே, ஒரு பிரதர் பாருங்க, பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் போய் ஒரு குறிப்பிட்ட பெரிய சொகுசு, ரொம்ப விலையேற பெற்ற ஒரு கார், எத்தனையோ கோடி மதிப்புள்ள ஒரு காரை வாங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அங்கே ஷோரூமில் போனார். அவர் எல்லாவற்றையும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்து முடித்தார். இத்தனை கோடி ஆகும்னாங்க. அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன் பிரதர்னாரு. ஆனால் என்ன நடந்ததென்றால், அந்த காரை விற்கிறவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னார், எங்கள் காரை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அதை நீங்கள் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு இடம் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியும் இருக்குமா? ஆமாம், அந்த வண்டியை நீங்கள் ஒழுங்காக வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா அந்த காரை நாங்கள் உங்களுக்கு விற்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியா? ஆமான்னு சொல்லி பார்த்தாங்க. நீங்கள் இங்கே வண்டி அவ்வளோ அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆகவே நீங்கள் தெருவில் நிறுத்தினேன், அங்கே குப்பை தொட்டி பக்கத்தில் நிறுத்தினேன் அப்படின்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பார்ப்போம், உங்களுக்கு அதெல்லாம் நிறுத்துறதுக்கு கராஜ் வசதிலாம் இருக்கான்னு பார்ப்போம், இருந்தால் மாத்திரம்தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்காக இவர் போய் என்ன பண்ணார், இவருக்கு வண்டி நிறுத்துறதுக்கு என்று வீட்டில் ஒரு பகுதியே இடிக்க வேண்டியதாயிற்று, அங்கே புதுசாக கட்ட வேண்டியதாயிற்று. அதுக்கெல்லாம் பிறகு தான் அவர் கரத்தில் கொடுத்தாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அதே போல் உங்களுடைய கரத்தில் ஒரு மகத்துவமான ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக, அவருடைய ஆவியின் வரங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கறதுக்கு முன்பதாக, பெரிய பொறுப்பு உங்களுடைய கரத்தில் கொடுக்கறதுக்கு முன்பதாக, உங்களை கொண்டு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணும் ஆண்டவர் மனதில் வைத்திருந்திருப்பார். உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் வைத்திருப்பார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், இவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு சாட்சியாக நிற்கணும், இப்படி பல திட்டங்களை ஆண்டவர் வைத்திருப்பார். அதுக்கு முன்பதாக பின்தங்க வைக்கிற ஒரு நிலைமைன்னு ஒரு நிலைமை இருக்கு பாருங்க, ஒரு காலம். அந்த காலத்தில் கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்குவார். ஹல்லேலூயா.